வனஜா, நானு இப்ப வரவங்கதான் என் ஃப்ரெண்டு கிரிஜா. நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். இதான் ரிமோட். யாரு? கிரிஜாவா? வாடி வா. இன்னும் ஆளே காணோம். ஏன் ஆள காணமா? உன் ஆள காணமா? என்ன சொல்ற? கிரிஜா ரொம்ப குறும்பு ஜாஸ்தி எனக்கு. சரி வா உட்காரு. அதெல்லாம் ஊருக்கே தெரிஞ்சதானே, வேற ஏதாவது சொல்லு. சரி, நான் என்ன பண்றது தெரியுமா? பிரெண்ட்வுட்ல பொங்கல் பண்டிகையாமா லைவ் போயிட்டு இருக்கு. பாரு என்ன கூட்டம் பாரு. ரொம்ப பெரிய கூட்டமா இருக்கு. ஆமாண்டி, இது மட்டும் இல்லையாமா, கறி விருந்தா, அதுவா இதுவா, கருப்பு கவுனி பாயசமா. உனக்கு என்ன தெரியுமா? சைவத்துல எத்தனை ஐட்டம் போட்டிருக்காங்க தெரியுமா? வாழைப்பூ வடை, ஜாக் ஃப்ரூட் பிரியாணி, நித்த நித்த நெல்லு சோறு, நெய் மணக்கும் கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, திருநெல்வேலி அல்வா, கருப்பு கவுனி பாயாசம், நன்னாரி சர்பத்து, குழல் அப்பளம், ஊறுகாய். ஆஹா ஓஹாதான். இந்த பக்கத்தாத்து மாமி போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஒரேடியா பீத்திக்கிற. நாம தாண்டி மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த வருஷம் கண்டிப்பா போயிடணும்டி. ஆமா, நீ அடுத்த வருஷம் 2 டிக்கெட் போட்டுரு, நம்ம 2 பேரும் போயிடலாம். சரிடி, நம்ம அம்பிகா கிட்ட சொன்னா அவ புருஷன் கிட்ட சொல்லி 2க்கு 4 டிக்கெட்டா போட்டுருவா. அது நல்ல ஐடியா, சூப்பர் ஐடியா. அப்படியே அம்பிகாவை கரெக்ட் பண்ணி 2 டிக்கெட் பிளாக்ல வாங்கிரு. சரிடி. சரி அதை விட்டுறி. இதுதான் இதான் பொங்கல் பண்ணுவியா? ஆமா, ஊர்ல இருந்து வந்திருக்கு. RMKவில வாங்கி அமிச்சாங்க. 4000 ரூபாய். அப்படியாடி? ஆனா பானை ரொம்ப சிறுசால இருக்கு. அங்க என்ன வாழுது? இதுவா இதுவா கஞ்சி வரப்பட்டு, சாமத்திரிக்கப்பட்டு, 10,000 ரூபாய் கஞ்சி வரப்பட்டு. அப்படி ஒண்ணு தெரியலையே எங்க அக்கா. தெரியல, நான் கண்ணாடி போட்டுக்கடி. ஐயோ. சரி அதை விட பொங்கலுக்கு என்ன பண்ண போற? பொங்கலுக்கு என்ன பண்ண? பொங்கல் தான் பண்ண. ஏ அப்படி இல்லடி, பொங்கலுக்கு என்ன பண்ண போறேன்னா, சினிமா போறியா, பார்க் போறியா, பீச்சுக்கு போறியா அப்படி கேட்டேன்டி. ஐயோ, காலங்காத்தால எழுந்து பொங்கலை பண்ணி, சாம்பார வச்சு, பாயாசம் பண்ணி, இதெல்லாம் பண்ணினத தின்னத தேய்ச்சி ஆஞ்சி ஓஞ்சி அக்கடான்னு உட்கார்ந்தாலே போதுன்னு இருக்குது வனஜா. ஆமாண்டி, பேரு தாண்டி அமெரிக்கா. எல்லா வேலையும் நம்மளே பண்ண வேண்டி இருக்குடி. அதுக்குதான் பெரியவங்க அந்த காலத்திலே சொன்னாங்க, அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு. கிரிஜா, நீ வாழ்நாளே இன்னைக்கு தாண்டி சரியா பேசியிருக்க. முட்டை என்ன தெரியுமா? சரி கிரிஜா அதை விடு. பொங்கலுக்கு இன்னொரு பேர் இருக்க, லைவ்ல சொன்னாங்க. தெரியுமே, வெண் பொங்கல், சக்கரை பொங்கல். ஐயோ, பொங்கல் பண்டிகைக்கு பேர் கேட்ட என்னடி சாப்பாட பத்தி பேசுற? என்னடி ஆச்சு உனக்கு? அவங்களுக்கு என்னென்ன வருமோ அதை பத்தி தானே பேச முடியும். சரி அதை விடு, நான் சொல்றேன் கேளு. பொங்கலுக்கு இன்னொரு பேரு உழவர் திருநாள், தமிழர் திருநாள். உழவர் திருநாள் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அது என்ன தமிழர் திருநாள்? உலகத்துல தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல தமிழர் திருநாளா கொண்டாடுறாங்க. அததான் இந்த பென்ட்வுட் மக்களும் கொண்டாடி தீக்குறாங்களாமா. ஓஹோ, நீ அப்படி சொல்றியா? ஆமா, தமிழர் திருநாள். அதாவது நீ என்னன்னா, உனக்கு தான் அறிவு ரொம்ப இருக்கு அப்படின்னு காமிச்சுக்கிறியாக்க. இருக்கலாம்டி. இரு, நான் உன்னை கேள்வி கேக்குறேன். பாக்கலாம், தமிழை பத்தியே கேள்வி கேக்குறேன். நீ என்ன சொல்றேன்னு பாக்கலாம். இந்தியாவை தவிர்த்து தமிழ் ஆட்சி மொழியா எந்தெந்த நாடுகள்ல இருக்குன்னு சொல்லு பாக்கலாம். தமிழ் தமிழ்நாட்டுல பேசுவாங்க கண்டிப்பா. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. மத்த நாடா எனக்கு தெரியலையே. அக்கா, நீ சொன்னதெல்லாம் மாநிலம், நான் சொல்றது நாடு. சரி மக்களா, எனக்கு தெரியல. இந்தியாவை தவிர்த்து வேற எந்த நாடுகள்ல தமிழ் ஆட்சி மொழியா இருக்கு சொல்ல முடியுமா? சிங்கப்பூர் கரெக்ட். இன்னொரு கண்ட்ரி ஸ்ரீலங்கா. யார் சொன்னது ஃபர்ஸ்ட்? இங்க வாங்க, உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு. வாங்க 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 தீபா, மேல வாங்க. வாழ்த்துக்கள் தீபா, கரெக்டா சொன்னீங்க. கிரிஜா அவ சொல்றாண்டி, இன்னும் நம்ம தமிழ் எங்கெங்கெல்லாம் ஆட்சி மொழி இருக்குன்னா ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், நம்ம தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. சரி உனக்கு மட்டும் தான் தெரியுமா? நான் கேக்குறேன், தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் சொல்லு? 247. எப்படி குத்துன பாத்தியா?
எப்படி? சரி அதை விட உயிரெழுத்து மெய்யெழுத்து அந்த கவுண்ட் தெரியுமா? ஐயோ பாயிண்ட புடிச்சிட்டாலே. எனக்கு நேத்துதான் சனிக்கிழமை தமிழ் ஸ்கூலுக்கு மித்திரன் அமிச்சேன். அதனால டப்புன்னு ஓவரால் நம்பரை சொல்லிட்டேன். தொகுதி வாரியம் மறந்து போச்சே. உங்களை யாருக்குன்னா தெரியுமா 247 எழுத்துக்கள் எந்த ஸ்பிளிட் அப்ல வரும்னு? வெரி குட் அனுஷா. வாங்க அனுஷா, ரொம்ப சந்தோஷம். உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர் மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. நீ என்ன கேள்வி கேட்டேன்னா தமிழ்ல அப்படியே டேட்டாவா கேக்குறியா? நான் உன்னை கேக்குறேன். கேளுடி. தமிழோடைய பழமையான நூல் எது சொல்லு பார்க்கலாம். பழமையான நூல் ஆத்திச்சூடியா? உனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான். இல்ல நீ திருக்குறள் தெரியும்டி. ஐயோ, எதற்கு எடுத்தாலும் அந்த திருக்குறளை தவிர்த்து இந்த அமெரிக்கால இருக்கவங்க வேற எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சது திருக்குறள் ஆத்திச்சூடி தான். உங்களுக்கு தெரியுமா தமிழுடைய பழமையான நூல் லிட்ரேச்சர் எது? தொல்காப்பியம். வாங்க உங்க பரிசை பெற்றுக்கொள்ளுங்க. தொல்காப்பியம் தான் அது. பரிசு வென்றவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமே ஆடியன்ஸ். வாழ்த்துக்கள். பச்சை படலை. பச்சை புடவை நீ சொல்றியாக்கா? ஆமாடி, நானும் தாண்டி பச்சை. சிங்கிச்சான் நீயும் தாண்டி பச்சை. சரி, அதனாலதான் நம்ம ஏஆர் ரஹ்மான் அப்பவே தமிழ இருடி நான் சொல்லடிப்பா. சரி சொல்லி போல. இவ்வளவு பழைய லிட்ரேச்சர் இருக்கோதான் தமிழ் மொழிய செம்மொழின்னு சொல்றாங்களாம். அப்படியா சொல்ற? ஒரு பாட்டை போட்டுருவோம். சரி நிறுத்து 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 நிறுத்து. ஏண்டி ஸ்கிட் முடியல, அதுக்குள்ள எனக்கு 2 சாங்க போட்ட. நீ எவ்வளவு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு, கேளு. உன் தொல்லை தாங்கவே முடியல, மக்களும் பாடிலாம் நினைச்சேன். சரி கேளு பாப்போம். ரொம்ப ரொம்ப கஷ்டமான பாயிண்ட எடுக்கிறோம், இவனை காலி பண்றோம். தமிழ்ல இருக்க கடையேழு வள்ளல்கள் பேர் சொல்லு பார்க்கலாம். அதுவா? ஈசி பிசி லெமன் ஸ்குவீஷி. எதையோ பையனுக்கு சொல்லி கொடுத்தேன், கேளுங்க எல்லாரும். ஆரி, ஓரி, பாரி, அதியமான், பேகன், நல்லி. ஐயோ 6 தானே ஞாபகம் இருக்கு, 7வது பேர் தெரியலையேடி. மக்களே, உங்க யாருக்காவது கடையேழு வள்ளல்கள் பேர் தெரியுமா? யாருக்காவது கடையேழு வள்ளல்களுடைய பெயர்? தமிழின் கடையேழு வள்ளல்களின் பெயர். சரி நானே யோசிச்சு சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. மைக் வேணுமா? பாரி, காரி, ஓரி, ஆய், அதிகமான், நல்லி, பேகன். வாவ் வாவ். இருங்க பரிசு பெற்றுக்கொள்ளுங்க. வாழ்த்துக்கள்ங்க. நீர் புலவர் ஐயா, நீர் புலவர். என்னடி அதியமான் சொல்றாரு அவரு? ஐயோ, அந்த பிக் பாஸ்ல அதியமான் ஒரு கேரக்டர் இருந்ததுன்னு ஏதோ அந்த பக்கத்து மாமி சொல்லி இருந்தது. எனக்கு அதான் ஞாபகம் வருது. ஆமாடி, நான் 24/7 பிக் பாஸ் பாக்குறவடி. ஆனா அதியமான் எபிசோட் அன்னைக்கு காஸ்கோ போயிட்டேன்டி. இரு, உன் பாயிண்ட்ல உன்னை பிடிக்கிறேன். அதியமான் ஔவையாருக்கு என்ன கனி கொடுத்தார் சொல்லு பார்க்கலாம். பலாக்கனியா? சமுத்திரக்கனி. ஐயோ எனக்கு தெரியலையே. அதியமான் ஔவையாருக்கு என்ன கனி கொடுத்தார் சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. உமா, நெல்லிக்கனி. உமா, வாழ்த்துக்கள் உமா. உங்க பரிசு நன்றி உமா. உமாவுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஆடியன்ஸ். உற்சாகம் உற்சாகம். ஏண்டி கிரிஜா, என்ன மட்டும் சமாரியா கேள்வி கேக்குறிய, இதுக்கு பதில் சொல்லிட்டு பாப்போம். நம்ம இளைய தளபதி விஜயோட கடைசி படம் ரிலீஸ் டேட் சொல்லு பாப்போம். ஜனவரியில ரிலீஸ் ஆக வேண்டிய ஜனநாயகன் எப்போ வரும்னு ஜனங்கள் காத்து காத்து ஏங்கி ஆஞ்சு ஓஞ்சி போயிட்டாங்க. அகில உலக விஜய் ரசிகர் மன்ற தலைவியான அனுஷா அவர்களே, விஜய் படம் எப்ப ரிலீஸ் ஆகும்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. எங்களுக்கு கப்பு முக்கியம் பிகிலே. அனுஷா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எங்க 2 பேருக்கும் 2 டிக்கெட் போட்டுருங்க. அடடடடா, பேசினே டைம் ஆயிடுச்சு. பிக் பாஸ் டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்பட்டுமா?
உனக்கு வேற வேலையே இல்ல. நீ போய் பிக் பாஸ பாரு. என்னால என் வாழ்க்கையில ஓடவும் முடியல, ஒளிய முடியல. வடை சட்டிர் வெயிட்டிங்க. நான் போய் வடைய போடுறேன். வட்டா அப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சவுண்ட் சர்வீஸ் உனக்கு